ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். இவனை யார் ரெக்ரூட் பண்ணது? சார் அனுஷான்னு சொல்லிட்டு 6 months பேக். அனுஷாவா? அதான் சார் அவங்க ஊர் கூட திருநெல்வேலி, அப்பா கூட அட்வொகேட், அண்ணன் கூட. ஐ நோ மேன், ஷீ இஸ் மை வைஃப். இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூ சார். இங்க பாருங்க, இனிமே ப்ராஜெக்ட் டிலே ஆகக்கூடாது. ஈவினிங்குள்ள ப்ராஜெக்ட் என் கையில வந்து சாரி சார். போங்க. தேங்க்யூ சார். பாரத், 1 minute. அனுஷாவா உங்களுக்கு எப்படி தெரியும்? சார் ஜஸ்ட் இங்கே ஒர்க் பண்ணும்போது பழக்கம், அவ்வளோதான் சார். ஜஸ்ட் பழக்கத்தை இவ்வளோ டீட்டெயில் சொல்றீங்களே. சார் என்ன சார் நீங்களே இப்படி கேட்குறீங்க? எனக்குள்ள வேறு எந்த சம்மந்தம் கிடையாது சார். நிஜமாவா? நிஜமா தான் சார். நம்பாத மாதிரி இல்லையே. பெட்டர் இதை நான் உங்களுக்கு காமிச்சா ஒரு நம்பிக்கை வரும்னு நினைக்கிறேன். இது அனுஷா எனக்கு கடைசி அனுப்புற மெசேஜ் சார். இதை பார்த்தீங்க அப்படின்னா, பரத் நீ இப்போ முன்ன மாதிரி இல்லை, தர்ஷினி வந்ததுக்கப்புறம் ரொம்ப மாறிட்ட. நேற்று காலையில் என் கூட படத்துக்கு வந்துட்டு ஈவினிங் அவ கூட படத்துக்கு போயிருக்க. நீ நான் அவன் கூட பேச மாட்டேன் பரத், என்ன மறந்துடு. இனி உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. பார்த்தீங்களா சார், உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் சார். ஆனால் கடைசியில் சார் டேக் கேர் உமா அப்படின்னு போட்டிருக்கா. நான் ஹூஸ்ட் உமான்னு கூட கேட்டேன், பட் எந்த ஒரு ரிப்ளை இல்லாமல் பிளாக் பண்ணிட்டாங்களே சார். உமா வேறு யாரும் தெரியல சார். ஏன் சார் உமா உங்களுக்கு யாரும் தெரியுமா? எழுவாய பூக்களையே எரடுத்தும் பார்க்கலையே